ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையே நடக்க போகிற பிஜிடி டெஸ்ட் இன்னும் ஒரு சில நாட்கள் தான், கரெக்டாக ஒரு 10 நாள், ஒரு 8 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இந்த பிஜிடி டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹைப்புகள் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அதோட முதன்மையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வின் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருஷம் கேபா டெஸ்ட், அதாவது முந்தின வருஷம்னா அதுக்கு முந்தின பிஜிடியாக இருக்கட்டும், அது கேபா டெஸ்ட் வின் ஆகட்டும், ஒட்டுமொத்தமாக எல்லா இந்தியர்கள் மனசுலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அப்படின்ற ஒருத்தருக்காக ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பிஜிடி டெஸ்ட்னாலே ஒரு ஃபயர், மனுஷன் உள்ளே இருந்தாலும் வேற மாதிரியான ஃபயர் இருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அதை வந்து ரவி சாஸ்திரி ஒரு டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம இந்த லியோ படத்தில் வந்து சிங்கம் இறங்கினா காட்டுக்கே விருந்து அப்படின்ற பாடல் வரிகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து நம்ம எடிட்லாம் வந்து போடுவாங்க. அதுக்கு வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரவி சாஸ்திரியுமே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து சிங்கம் மீண்டும் அவங்களோட கோட்டைக்கு வருது அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விராட் கோலி வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா போய் ஆடி இருக்காரோ இல்லை பிஜிடிலாம் ஆடி இருக்காரோ, ஒட்டுமொத்தமாக மனுஷன் வந்து ரன்னு குவிக்காத வருஷமே கிடையாது. எக்ஸப்ட் லாஸ்ட் கேபா டெஸ்ட் வின், அப்போ வந்து அவர் பேரண்ட்னால அப்படியே வந்து லீவு போட்டுட்டு பேரண்டியல் லீவ் அப்படியே போட்டு போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2018-12 ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 692 ரன் விளாசினாப்பில் விராட் கோலி. அண்ட் 2014-18 அந்த டைமிங்கில் பிஜிடி நடந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு இந்தியர்களாலுமே வந்து மறக்க முடியாது. அந்த அளவு தரமான சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருந்தாரு. அது முக்கியமாக வந்து பெர்த் மைதானத்தில் வந்து அடித்த அந்த ஒரு சதம் வந்து இப்போ வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே உண்மை. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி சாஸ்திரி வந்து இந்தியா கிரிக்கெட் டீமோட கோச், முக்கியமாக வந்து கேபா டெஸ்ட் வின் பண்ணுறதுக்கும் 2018-19 வின் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு கீயாக இருந்த ஒரு மனுஷன். ஸோ அவர் வந்து ஒரு மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து வயசு ஆக ஆக உடலில் வந்து உற்சாகம் தான் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் வந்து விராட் கோலிக்கு பாதிக்கிட்டே இருக்கு. விராட் கோலி மாதிரியே ஆடுனா போதும், அதுவே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து கண்டிப்பாக விராட் கோலி கிரவுண்டில் இருந்தாலே ஆப்போசிட் அணிக்கு வந்து கதி கலங்கத்தான் செய்யும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. விராட் கோலி கண்டிப்பாக இந்த தடவை வந்து பேட்டிங் சூப்பராக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் முக்கியமாக வந்து நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் அரை மணி நேரம் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும். முக்கியமாக ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் வந்து கோலி முதல் 3 இன்னிங்ஸில் வந்து கிளம்பிருக்கும் போது கொஞ்சம் நிதானமாக பேட்டிங் செய்யணும். முக்கியமாக மனதளவில் வந்து ரொம்ப அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டிங் செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.